வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படிக்கு பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனக்கு பின்பாக தெரிகிற உயரமான கட்டிடம் மலேசிய தேசத்தில் இருக்கும் ட்வின் டவர்ஸ். 2 உயரமான கட்டிடங்களுக்கு முன்பாக இந்த வசனம் நினைவு கூறப்படுகிறது. இது ஒரு உயர்ந்த கட்டிடம். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உயரமான இடங்களில் உன்னை, இந்த வெளிச்சம் என்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இந்த உயரமான கட்டிடங்களை காட்டிடும் மேலான இடங்களிலே உங்களை ஏறி இருக்கும்படிக்கு அவர் செய்தார். எவ்வளவு நல்லது! ஏனென்றால் அவருடைய கரம் உயர்த்துகிற ஒரு கரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பூமியின் உயரமான கட்டிடம், உயரமான கட்டிடத்தை காட்டிலும் அவருடைய கரம் மிக பெரியது. உங்களை உயர்த்த வல்லமை உள்ளது. ஒரு உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஊழியத்திலே கர்த்தர் ஒரு உயர்வை தருவார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் ஒரு உயர்வை தருவார். உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் ஒரு உயர்வை தருவார். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உங்களை ஏறி இருக்கும்படிக்கு செய்தருவார். தேவன் உங்களை நிச்சயமாகவே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உங்களை உயர்த்துவார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் உயர்வின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. God bless you. Amen. Amen.